காரியம். දෙවියන් වහන්සේ කතා කරන්නා වූ ஒரு කාරණා மனுஷனை தேடுகிறார். එක මිනිහෙක්ව සොයනවා. என்னுடைய பதவியெல்லாம் விட்டுட்டு, මගේ තත්ත්වය මම අත්හැරලා, என்னுடைய பெருமையெல்லாம் விட்டுட்டு, මගේ උඩඟුකම මම අත්හැරලා, ஆண்டவர்தான் எனக்கு வாழ்க்கை, ස්වාමීන් වහන්සේ පමණයි මගේ அவர்தான் எனக்கு தேவை, උන්වහන්සේ පමණයි මට අවශ්‍ය, அவர்தான் எனக்கு எல்லாமே. උන්වහන්සේ පමණයි මට හැම දෙයක්ම. எத்தனை பேர் அப்படி விரும்புறீங்க? ඔය කී දෙනෙක් කැමතිද ඒ වගේ ජීවත් වෙන්න? ஏசப்பா நீங்க தான் ஆண்டவரே, යේසුනේ ඔබ පමණයි. ஏசப்பா நீங்க தான் ஆண்டவரே, ස්වාමීන් ඔබ තමයි. ஏசப்பா நீங்க தான் ஆண்டவரே. ස්වාමීන් ඔබ වහන්සේ අපිව அப்படி சொல்றவங்க உண்மையை ஒப்பு கொடுப்பீங்களா? ඔබ එසේ කියන අය කැප වෙනවද? அப்ப ஆண்டவர் உங்களை தொடுவாரு. එතකොට දෙවියන් වහන්සේ ඔබව ස්පර්ශ කරයි. ஆண்டவருடைய வல்லமை உங்க மேல வரும். දෙවිදුන්ගේ බලය ඔබ මතට ගලයි. நீங்களே ஒரு ஜீவ ஊற்றாய் மாற ஆரம்பிப்பீர்கள். ඔබ ජීවනදායක උල්පතක් බවට நீங்க පත් போகிற இடமெல்லாம் ஜீவ நதி பாய ஆரம்பிக்கும். ඔබ යන සෑම තැනකම ජීවනදායක ගංගාවල් ගලා වසී. நீ ஹாஸ்பிடலுக்குள்ள போவீங்க, ஜீவ நதி பாய ஆரம்பிக்கும். ඔබ රෝහලට යන විට ජීවනදායක மரித்த இடங்களுக்குள்ள போவீங்க, ஜீவ நதி பாய ஆரம்பிக்கும். ඔබ මරණ ස්ථානවල යන විට ජීවනදායක ගංගාවල් அங்க மரித்தவங்க எல்லாம் எழும்ப ஆரம்பிப்பாங்க. ඒ මැරුණා වූ අය නැගිටිනවා. உங்களுக்குள்ள இருக்க ஜீவ நதி பாய்கிற பொழுது තිබෙනා වූ ජීවනදායක